ஹாய் எவ்ரிவன். முருங்கைக்காய் பல்ப் கறி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சதை இருக்கிற முருங்கைக்காய் நான் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் 1/2 கப் தண்ணி ஊற்றி 2 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த முருங்கைக்காய் ஆறுனதுக்கப்புறம் இந்த சதையெல்லாம் தனியாக பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1 கப் சின்ன வெங்காயம், 5 to 6 வத்தல் மிளகா, 2 ஸ்பூன் மல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் எள்ளு, கருப்பு எள்ளு நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு வானொலியில் 2 to 4 ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, அரைச்ச பேஸ்ட் எல்லாம் போட்டு தண்ணி ஊற்றி அலசி எடுத்துக்கிட்டு உப்பு தேவையான அளவு, பெருங்காயம் 2 பிஞ்சு, மிளகாய்த்தூள் 4லேருந்து 5 ஸ்பூன் திக்கு புளித்தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு வெல்லம் போட்டு இந்த பல்ப் எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிடலாம். இது ரெடி ஆயிரும். ஃப்ரிட்ஜில் 2-3 நாள் ஸ்டோர் பண்ணலாம். ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.